யாரையும் எதுக்காகவும் மன்னிக்காதீங்க. எதுக்கும் மன்னிக்கணும். மன்னிச்சு மறுபடியும் கூட சேர்த்துக்கிட்டு பழைய மாதிரியே போயிட்டு படுகுழியில விழணுமா? துரோகம் பண்ணிட்டான்னு தெரியுது இல்ல, எதுக்கு மன்னிச்சு மறுபடியும் கூட சேர்த்துக்கணும்? அது ருசி கண்ட பூனைங்க மறுபடியும் மறுபடியும் அடுப்பாங்கரைக்கு போகதான் செய்யும். அது வாயில அதுவே என்னைக்கு சூழ்பட்டுக்குதோ அணுல இருந்து தான் அது அடுப்புக்கு போகாது. அதே மாதிரி தாங்க துரோகம் பண்ணவங்க அவனாதான் திருந்தணும். மற்றவங்க மன்னிக்கிறதுனால அவன் திருந்த மாட்டான். அப்ப மன்னிச்சுட்டா நம்ம மனசுல இருக்கிற பாரம் போயிடுமேங்க, நம்ம நிம்மதியா இருக்கலாமே அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க அவனை மன்னிக்காதீங்க, மறந்துடுங்க. அவனை மறந்துடுங்க. ஆனா அவன் பண்ண அந்த துரோகத்தை மறக்காதீங்க, மன்னிக்காதீங்க. அந்த உருவத்தை மட்டும் மறந்துடுங்க. அந்த உருவத்தை விட்டு நீங்க தள்ளி இருங்க. ஏன்னா இன்னைக்கு நமக்கு துரோகம் பண்ணிட்டா நம்ம மன்னிச்சிட்டோம், நாளைக்கு போயிட்டு இன்னொருத்தனுக்கு துரோகம் பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம்? இல்ல மறுபடியும் உங்களுக்கே அவன் துரோகம் பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம்? எதுக்கு மன்னிக்கணும்? அவன் பண்ண துரோகம் உங்களுக்குள்ள குத்த குத்த குத்ததான் உங்களுக்கு வலி வந்துகிட்டே இருக்கும். அந்த வலியில தான் உங்களுக்கு வெறி வரும். அந்த வெறியில தான் நீங்க வாழ முடியும். அந்த வெறி உள்ள இருந்தா மட்டும்தான் உங்களால வாழ்ந்து காட்ட முடியும். மன்னிச்சுட்டு சாதாரணமா போயிட்டா ஒண்ணுமே இல்லாதவங்களும் ஆயிடுவோங்க. நம்ம ஒண்ணுமே இல்லாதவங்களால மாறிடும். இன்னொரு தடவை நம்மளை மதிக்க கூட மாட்டான். என்ன பண்ணாலும் அவன் நம்மளை ஒன்றும் பண்ண போறது இல்லை, ஒன்றும் பண்ணவும் முடியாதுன்ற மாதிரி மனநிலைமை அவனுக்கு வந்துடும். நாம எப்பதான் ஜெயிக்கிறது? அடுத்தவன் பண்ண துரோகம் நம்ம மனசுக்குள்ள ஆழமா பதிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா நம்மளால முன்னேற முடியும். அந்த வெறி, அந்த வலி நம்மளை கண்டிப்பா முன்னேற்றும். இன்னைக்கு நீங்க மன்னிச்சு விட்டுடலாம், இறைவன் என்னைக்குமே அவனை மன்னிக்க மாட்டாங்க. உங்களுக்கு பண்ண துரோகத்தை இறைவன் மன்னிக்க மாட்டார். அதை நீங்க புரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் தப்பு பண்ண அத்தனை பேர் கடவுளுக்கு முன்னாடி பதில் சொல்லிதான் ஆகணும். இதுல எந்த ஒரு விதிவிலக்குமே கிடையாது. இன்னைக்கு நம்ம நினைக்கலாம், அவன் வந்து நமக்கு அவ்வளவு துரோகம் பண்ணிட்டு நல்லா இருக்கானேன்னு நினைக்கலாம். எவ்வளவு நாளைக்கு நீங்க பார்க்க போறீங்களா? அவன் நல்லாவே இருப்பானா? நல்லா இருக்கட்டும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா உங்களுக்கு அவன துரோகத்துக்கு அவன் பதில் சொல்லிதான் ஆகணும். நேரடியாக வந்து நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க. இறைவனுக்கு அவன் பதில் சொல்லிடுவான். அந்த சூழ்நிலை கண்டிப்பா வரும். அதனால நீங்க வந்துட்டு அதை பத்தி கவலைப்படாதீங்க. அவன் பண்ண துரோகத்தை மறக்காதீங்க. மறந்தால் நீங்க முன்னேற முடியாது. உங்களுக்குள்ள வெறி போயிடும், வலி குறைஞ்சிடும். மன்னிச்சுட்டு மறக்கிறப்போ நாம எந்த ஒரு துரோகத்தையும் மனசுல வச்சிருக்க மாட்டோம், தூக்கி போட்டுருவோம். அப்புறம் அதே சாதா வாழ்க்கை தான். அடுத்தவன் வருவான், துரோகம் பண்ணுவான், போவான், மன்னிச்சிடுவோம். இதே வேலையை நமக்கு எப்பவுமே உங்களுக்கு துரோகம் பண்ணவனையும் உங்களுக்கு எதிரியா இருக்கிறவனையும் தள்ளி வைங்க. உங்க கண் பார்வையில் இருக்கட்டும், ஆனா அவனோட மூச்சு காத்து உங்க மேல பட தேவையில்ல. அவனை பார்க்க 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 நமக்கு கஷ்டம் தான் வருங்க. அவன் பண்ண துரோகத்தை மட்டும் மறக்காதீங்க, மன்னிக்காதீங்க. அப்ப உங்களுக்கு வெறி வரும். புரியுதுங்களா உங்களுக்கு? எப்பவுமே சொல்றேன், யாரையுமே மன்னிக்காதீங்க. துரோகம் பண்ணிட்டானா பார்க்கணும். நம்ம வாழறத அவன் பார்க்கணும். அந்த அளவுக்கு நம்ம வாழணும். அந்த வெறி, அந்த வலி, அந்த உணர்வு, அந்த கஷ்டம் இதெல்லாம் நமக்குள்ள இருக்கணும். ஆனா இதையே நினைச்சுக்கிட்டு முடங்கி போய் உட்கார்றது தாங்க தப்பு. அந்த வலியோட எழுந்து நின்று போராடி முன்னாடி வர்றதுல எந்த தப்பும் கிடையாது. நீங்க உண்மையா இருப்பீங்க, உங்ககிட்ட பொய் சொல்லுவான். நீங்க நேர்மையா இருப்பீங்க, உங்களுக்கு துரோகம் பண்ணுவான். நீங்க நல்லது நினைப்பீங்க, உங்களுக்கு கெட்டது பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். அவனை மறுபடியும் சேர்த்துக்கணுமா? ஏங்க, உங்களுக்கு யாரு உண்மையா இருக்காங்களோ, உங்களுக்கு யாரு நேர்மையா இருக்காங்களோ, உங்களுக்காக யாரு கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்காக நீங்க என்ன வேணாலும் பண்ணலாமே. எதுக்கும் தப்பு பண்றவனே மறுபடியும் நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டு நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும்? அதுக்கு எந்த அவசியமும் கிடையாதுங்க. யாரு உங்களை காயப்படுத்துறாங்க, உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்றாங்களோ அவனை மறந்துடுங்க. ஆனா மன்னிக்காதீங்க. மன்னிக்காம இருந்தா மட்டும்தான் அவன் முன்னாடி வாழ்ந்து காமிக்க முடியும். அந்த வெறி உங்களுக்குள்ள வரும். அந்த வலி ரொம்ப முக்கியம். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது புனிதா.